அட்ரா சகே ஐபிஎல் 2025 சீசனுக்கான வெறித்தனமான அப்டேட் வந்துருச்சு. நம்ம பிசிசிஐ பிளே ஆஃப்ஸ் ஆட்டங்களான குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2 மற்றும் ஃபைனல் போட்டிகளுக்கான மைதானங்களை உறுதி செஞ்சிருக்காங்க. அதோட ஒரு போட்டிக்கு மறுபடியும் ஒரு பக்க மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பிளே ஆஃப்ஸ் கதையை கேட்போம். குவாலிஃபயர் 1 போட்டி இப்போ சண்டிகரில் உள்ள முல்லாப்பூர் மைதானத்துல மார்ச் 29ஆம் தேதி நடக்க போகுது. அதே போல எலிமினேட்டர் போட்டியும் மார்ச் 30ஆம் தேதி முல்லாப்பூரிலேயே நடக்க போகுது. அடேங்கப்பா, பஞ்சாப் அணிக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. 2 முக்கிய ஹை வோல்டேஜ் ஆட்டங்கள் இப்போ பஞ்சாப் வசம். இதுதான் நம்ம குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர். அடுத்து குவாலிஃபயர் 2 பத்தி பேசலாம். இந்த சூப்பர் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்துல ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கு. அப்புறம் ஐபிஎல் 2025 ஃபைனல் அதுவும் அகமதாபாத்ல நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் ஜூன் 3ஆம் தேதி நடக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் தெரியுமா? கொல்கத்தாவிலும் ஹைதராபாத்திலும் இப்போதைக்கு வானிலை சரியில்லை, மழை வர வாய்ப்புகள் அதிகம் இருக்காம். சோ அதனாலதான் இந்த மாற்றம். இதே மழை காரணத்தினாலதான் பெங்களூருவில் நடக்க வேண்டிய ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்ஹெச் போட்டி இப்போ லக்னோவில் உள்ள ஏகானா ஸ்டேடியத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அடடா, மழை பெய் மாதிரி தோறது. நம்ம கோலி அண்ணன் பட பெங்களூர்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு ஆர்சிபி ரசிகர்கள் புலம்பிட்டே இருந்தாங்க. கொல்கத்தா மேட்ச் மழையில போச்சு. எஸ்ஆர்ஹெச் மேட்சும் போயிருந்தா ஆர்சிபிக்கு பெரிய சிக்கல். அதனால நம்ம கோலி அண்ணன் டீமுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க பெங்களூர்ல இருந்து மேட்சை தூக்கி லக்னோவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சரியான முடிவு இல்லையா? திரும்பவும் ஒரு தடவை பிளேஆஃப்ஸ் ஷெட்யூலை தெளிவா கேட்டுக்கோங்க. குவாலிஃபயர் 1 சண்டிகர் முல்லாப்பூர் மைதானம், எலிமினேட்டர் அது ஒரே ஒரு மேட்ச் தான். அது ஒன்று சண்டிகர் முல்லாப்பூர் மைதானம். குவாலிஃபயர் 2 போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம். அப்புறம் ஐபிஎல் 2025 இறுதி போட்டி அதுவும் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான். இந்த மாதிரி கிரிக்கெட் நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் கிரீக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க.